தேர்தல் நாள் வரைக்கும் உழைப்பை கொடுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 20ஆம் தேதி பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2026இல் நாம் பெறும் வெற்றி திமுகவுக்கான வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைத்துள்ளோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு 2026 வெற்றிக்கு அடித்தளமாக ஓரணியில் திராவிட மாடல் அமைய வேண்டும் என்பதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் இலக்காக கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட செயலாளருக்கு வழங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக காணொலி காட்சியின் மூலமாக இன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடைபெற்றது. அதில் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் மண் மொழி மானம் காப்பதற்காக தமிழ்நாடெங்கும் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் நாம் நடத்தும் கூட்டங்களில் உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக செப்டம்பர் 20ஆம் தேதி நாளன்று கட்சியினுடைய மாவட்ட வாரியாக ஓரணியினுடைய தமிழ்நாடு பொதுக்கூட்டங்கள் அமைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் படுபாதாளத்துக்கு போன தமிழ்நாடுடைய வளர்ச்சி என்பதை அதை மீட்டெடுத்து தமிழக அரசு 11.9 விழுக்காடாக வளர்ச்சியடைய செய்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெளிநாட்டு பயணத்திற்கும் போதும் கூட ஹிட் என்று சொன்னேன். அதே மாதிரி 15,516 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்து சூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது இந்த அரசு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பயணத்தை நிறைவு செய்த போது மனநிறைவோடு வந்ததோடு மட்டுமல்லாமல் அனைவரும் தனக்கு பக்கபலமாக இருந்தது வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை 1 பில்லியன் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை வைத்துத்தான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் வரவேற்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதற்கான வெற்றியை, மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அதற்கு அடித்தளமாக ஓரணி தமிழ்நாடு முன்னெடுப்பை ஜூலை மாதம் 3ஆம் தேதி தொடங்கி இருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவேதான் இந்த சர்வாதிகார மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காப்பதற்காக மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் களத்தில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீர்கள் என்றும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களுடைய நம்பிக்கையை பெற களத்தில் பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளும் நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சியோடு சொல்றேன். 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை ஓரடி தமிழ்நாடு இயக்கத்தில் இணைத்துள்ளோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் உங்களுக்கு எல்லாருக்கும், ஏன் உங்கள் மூலமாக கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் சொல்கிறேன் என்றால் 2026 நாம் பெறப்போகும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான வெற்றி என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலை தான் எப்படிப்பட்ட ஆபத்துகள் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிறது என்று தெரியும். ஆகவே இந்த சூழ்நிலையில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கு மக்களை ஒன்றிணைத்து அவர்களின் துணையோடு தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காப்பதற்காக நம்மால் மட்டுமே முடியும். அதற்கு செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா நடைபெறுகிறது. அதை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்காக காவலர்களாக ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கும் எல்லாரையும் தேர்தல் வரைக்கும் இணைத்துக் கொண்டு களப்பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கான உறுதிமொழியை அந்த குடும்ப கூட்டங்களில் எல்லாரும் எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முப்பெரும் விழா முடிந்ததற்கு பின்பாக செப்டம்பர் 20ஆம் நாள் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டங்களை மாவட்ட ரீதியாக கட்சியினுடைய மாவட்டம் வாரியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசினுடைய திட்டங்களால் மக்களிடையே நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு உணர்வை அப்படியே தேர்தல் வரைக்கும் எடுத்து சென்று அறுவடை செய்வதற்கு ஒவ்வொருவரும் களத்தில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். அடுத்து நமது இலக்கு ஒன்றே ஒன்றுதான், 2026ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசினுடைய 2.0 அமைய வேண்டும் என்பதுதான் நான் உங்களிடம் கேட்டுக்கொண்ட ஒன்றே ஒன்றுதான். தேர்தல் நாள் வரைக்கும் பசி தூக்கம் ஓய்வை மறந்து உழைப்பை கொடுங்கள், ஓய்வறியா சூரியனாக உழைப்போம், 2026 நாம் உதிப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தியதோடு இந்த உரையையும் நிகழ்த்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.